அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 10 மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை எப்படி நாம நிரூபிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ உதவி படம் முதல்ல பார்த்துக்கோங்க. ஒரு வட்டம், வட்டத்துல ஒரு தொடுகோடு, இது தொடுபுள்ளி. ஒரு நான் அந்த தொடுபுள்ளி வழியா வரைகிறோம். தொடுபுள்ளி வழியாக ஒரு நான் வரைகிறோம். இப்ப தேற்றம் இதுதான். ஒரு வட்டத்தில் தொடுகோட்டின் தொடுபுள்ளி வழியே ஒரு நான் வரையப்பட்டால், ஒரு நான் வரையப்பட்டால் அந்நான் தொடுகோட்டுடன் ஏற்படுத்தும் கோணங்கள். இந்த கோணம் தொடுகோட்டுடன் ஏற்படுத்தும் கோணங்கள். கோணங்கள் தனித்தனியே மாற்று வட்டத்துண்டில் உள்ள கோணங்களுக்கு சமம். கோணங்களுக்கு சமம். இதுதான் தேற்றம். ஒரு வட்டத்தில் தொடுகோட்டின் தொடுபுள்ளி வழியே வரையப்படும் நான் தொடுகோட்டுடன் ஏற்படுத்தும் கோணங்கள் மாற்று வட்டத்துண்டில் உள்ள கோணங்களுக்கு சமம் அப்படிங்கறதுதான் தேற்றம். உதவி படம் வரைஞ்சிட்டோம். அடுத்து தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தரவுனா கொடுக்கப்பட்டவை. ஓவை மையமாக உடைய வட்டத்தில் உடைய வட்டத்தில் ஏபி தொடுகோடு, பி ஆனது தொடுபுள்ளி. இந்த தொடுபுள்ளிக்கு பேரு பின்னு வச்சுக்கிறோம். இது Q, PQ நான். PQ என்னது? நான். இங்கிட்டு T ன்னு குறிச்சுக்கிறோம், இங்கிட்டு S ன்னு குறிச்சுக்கிறோம். ரெண்டு புள்ளிகள். அப்போ PQ விற்கு எதிராக வட்டத்தின் மேல் உள்ள புள்ளிகள், வட்டத்தின் மேல் உள்ள புள்ளிகள். அவ்வளவுதான் தரவு. அடுத்து என்னது? நிரூபிக்க. என்ன நிரூபிக்கணும்? BPQ ஃபர்ஸ்ட்
BPQ. கோணம் BPQ எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கோணம் PSQ. அடுத்து இரண்டாவது கோணம் APQ எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா PTQ. இதுதான் வந்து நிரூபிக்க. இப்ப இந்த படம் மட்டுமே நமக்கு நிரூபிப்பதற்கு பத்தாது. அதனால அமைப்பு அந்த படத்துல ஒரு சிறிய மாற்றங்கள் உண்டாக்கணும். ஒன்றுமில்ல, விட்டம் PQR விட்டம் PQR வரைய வேண்டும். அடுத்து TQ QR ஐ இணைக்க வேண்டும். இதுதான் வந்து அமைப்புல நாம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இந்த படத்தை இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம். இதுல இந்த இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதாவது கோணம் RPB எத்தனை இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தொடுபுள்ளியில் விட்டத்திற்கும் தொடுபுள்ளியில் விட்டமும் தொடுகோடும் செங்குத்து. தொடுகோடும் செங்குத்து. தொடுபுள்ளியில இந்த தொடுகோடும் விட்டமும் எத்தனை டிகிரியில இருக்கும்? 90 டிகிரியில இருக்கும். இப்ப அதே நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்? PQங்கிற நாணை எழுதியிருக்கோம். PQங்கிற நாணை எழுதியிருக்கோம். இப்போ BPQ QPRன்னு நம்ம இதை எழுதப்போம். அந்த 90 எப்படி எழுதுறோம்? BPQ பிளஸ் QPR அத அப்படியே 90 ரெண்டா பிரிக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த 90 டிகிரியை இரண்டாக பிரிக்கிறோம். அடுத்து இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க வந்து நம்ம இது பண்றோம். இந்த இடத்துல PQR கோணம் PQR எத்தனைன்னா 90 டிகிரி. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா ஒரு அரைவட்டம், அரைவட்டத்துல எந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு முக்கோணம் வரைஞ்சாலும் அது வந்து நமக்கு 90 டிகிரியாகத்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த அரைவட்டத்துல இது வந்து என்னது? 90 டிகிரி. அப்ப அரைவட்டத்தில் அமையும் கோணம். அரைவட்டத்தில் அமையும் கோணம் தொண்ணூறு டிகிரி ஆகும். சரி, ஒரு முக்கோணத்துல இப்ப வந்து ஏதாவது PQRங்கிறது ஒரு முக்கோணம். முக்கோணம் PQRல இது மட்டும் 90ஆக இருந்தால் அப்ப இதையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 90 தான் கிடைக்கும். அப்போ QPR plus QRP is equal to 90 டிகிரி. இப்ப இந்த பக்கம் ரெண்டும் 90 டிகிரி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது இங்க நாம Sங்கிற ஒரு இது பண்ணிருக்கோம்.
இப்ப இப்படி வரையும். இப்போ இதுக்கு ஒரு தேற்றம் இருக்கு. ஒரு நாணிலிருந்து வரையப்படக்கூடிய ஒரு கோணம் எந்த இடத்துல என்னது சமமாக இருக்கும். ஒரே வட்டத்துண்டில் உள்ள கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதன்படி பார்க்கும்போது இந்த நாணின் மீது இந்த கோணமும் இருக்கு. அதனால இப்போ QRPயும் QSPயும் என்னது சமம். ஒரே வட்டத்துண்டில் உள்ள கோணங்கள். இப்போ இது ரெண்டு என்னது 1 2 சமப்படுத்தப்படும். 4வது ஸ்டெப் என்னன்னா 1 is equal to 2. ஏன் கேட்டீங்கன்னா இது ரெண்டு 90 டிகிரி, அப்ப இது ரெண்டு சமமா தான் இருக்கும். அப்போ BPQ plus QPR is equal to QPR plus QRP. இப்ப இந்த ரெண்டு பக்கமே QPR இருக்கும்போது என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம். BPQ இந்த QRP எதுக்கு சமம் சொல்லிருக்கோம்? QSP க்கு சமம். அப்ப ஒன்று நிறுவப்பட்டது. அவ்வளவுதான். அடுத்த 5வது ஸ்டெப், வட்டம், தொடுகோடு AB, தொடுபுள்ளி P, அதன் வழியே வரக்கூடிய Q. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோட்டின் மீது இந்த கோடு இருக்கு. அப்ப இங்க ஒரு கோணம் உண்டாகுது, இங்க ஒரு கோணம் உண்டாகுது. இந்த இரண்டு கோணங்களையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 180 டிகிரி. அதாவது ஒரு நேர்கோட்டில் அமைந்த அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதுதான் அதனுடைய. அப்போ BPQ plus APQ ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. ஒரு கோட்டின் மீது அமைந்த அடுத்தடுத்த கோணங்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா PTQS, அது ஒரு வட்டநாற்கரம். அதாவது வட்டத்தின் மீது 4 முனைகளும் அமைஞ்சிருச்சுன்னா அது வந்து வட்டநாற்கரம் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு PTQSங்கிறது வட்டநாற்கரம். வட்டநாற்கரத்தினுடைய எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 180 டிகிரி. அப்படி பார்க்கும்போது PTQ plus PSQ இது ரெண்டையும் கூட்டும் போது 180 டிகிரி. காரணம் என்னது? PTQS வட்டநாற்கரம். அப்ப இது ரெண்டையும் நாம சமப்படுத்த போறோம். BPQ plus APQ is equal to PTQ plus PSQ. இந்த BPQ ஏற்கனவே நாம நிறுவியிருக்கோம். இந்த BPQ வந்து எதுக்கு சமம்? PSQ க்கு சமம். அப்ப நாம இந்த PSQ க்கு பதிலா BPQ போடணும். BPQ plus APQ is equal to PTQ plus இந்த PSQ போல BPQ போடுறோம்.
இப்ப இதுவும் அடியாச்சு அப்படின்னா APQ is equal to PTQ இரண்டு நிறுவப்பட்டது.